ஃபர்ஸ்ட் நான் கேரளா ஸ்கிரிப்ட் டீச்சரா ஒரு நிமிஷம் இந்த வீடியோ பாருங்களேன். கமிஷன் நம்ம பார்த்தீங்கன்னா இந்த கார் டாக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு கமிஷன் அமௌண்ட் எல்லாமே கொடுத்தாச்சு கமிஷன் இப்போ இந்த வீடியோ பாருங்களேன். கமிஷன் இப்போதைக்கு நான் வெறும் கார் புக்கு தான் கமிஷன் பண்ணியிருக்கேன். என்னடா கமிஷன் இந்த ஃபைனான்ஸ் கார் வந்து சொன்னாங்க உங்க பேர்ல ஏதாச்சும் நல்ல பொருள் ஏதாச்சும் இருக்கான்னு கேட்டாங்க. ஆனா எங்க பேர்ல லேண்ட் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு கமிஷன் ஆனால் இப்போ அதை பார்த்தீங்கன்னா பெண்டிங்ல இருக்கு கமிஷன். சரி எப்படின்னா நம்ம காருக்கு ஃபுல் பேமெண்ட் பண்ணியாச்சுன்னு சொல்லுவார். அதே நம்ம ஸ்கேம் பண்ணுறோம் அப்படின்றது எதுனா வெளில எக்ஸ்போஸ் பண்ணியாச்சுன்றதுக்கு அப்புறம் இவரே எப்படின்னா நான் அப்படின்னா ஃபுல் பேமெண்ட்லாம் பண்ணல, ஜஸ்ட் புக் மட்டும் தான் பண்ணியிருக்கேன்றதே சொல்லுவார். ரைட் பண்ணும்போது இந்த பழைய வீடியோ நம்ம என்ன பேசியிருக்கோம்னாச்சும் ஜஸ்ட் பாருங்கடா. பார்க்குறவங்க எல்லாரும் முட்டாள்னு நினைக்காதீங்க. புரியுதா உங்களுக்கு? 15 வயசு பையன் உங்கள் எல்லாத்தையும் முட்டாளாக்கிக்கிட்டு இருக்கான். பார்க்குற எல்லாரும் முட்டாளாக நினச்சிக்கிட்டு இருக்கான். என்ன பேசுகிறோம் எதுன்றதா எனக்கு தெரியல. ஸ்கேம் பண்ணியிருக்கான், நிறைய பேர் ஏமாந்துருக்கீங்க, இன்னும் 10 பேருக்கு காசு வரல. ஏன் இன்ஃப்ளூயன்சர்கிட்டயே அப்படிலாம் ட்ரை பண்ணியிருக்கான். சில பேர் கொடுத்தும் இருக்காங்க, சில பேர் கொடுக்காமே இருக்காங்க. அப்படி இருந்தும் அவன் ஒவ்வொரு ரீசனும் சொல்கிறான் பார்த்தீங்களா. எப்படின்னா ஒரு 10-20 பேருக்கு அதில் லாஸ் ஆகிருச்சு. அண்ட் எப்படின்னா ப்ரொமோஷன் யாருமே பண்ணல, நம்ம நான் மட்டும் தான் பண்ண மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறான். ஃபேக்கான விஷயத்த நீ எப்படின்னா சொல்லி அதை ஸ்கேமாக மாற்றிருக்க, நீயே காசு வாங்கியிருக்க. சரி உன் இன்ஃப்ளூயன்சர்கிட்ட நீ காசு வாங்கணும்னு சொன்னீங்களா, அதை ரிட்டர்ன் பண்ணியா? உனக்கு தார் ராக்ஸ் வாங்க தெரியுது, சாரி புக் பண்ண தெரியுது, ஆனால் வாங்கின காசை ரிட்டர்ன் பண்ண தெரிஞ்சா அது பண்ணியிருந்தாலே அவங்க பேசாமல் இருப்பாங்களே. ஏன் அவங்க நீ வாங்கினவங்களாம் இப்போ கொடுத்தாச்சான்னு சொல்லியிருப்பாங்களே. இப்போ நீ காசு கொடுக்குற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் போட்டு எப்படின்னா ஸ்டோரி போடுறீல, அதை நீ ஃபஸ்ட்டே பண்ணியிருக்காங்க. இது உண்மையானன்றதே எனக்கு தெரில. ஆனால் இப்போ நீ பண்ணுறதெல்லாம் அப்பயே பண்ணியிருந்தான் இவனுங்க ஏன் பேச போகிறானுங்க? ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு 15 வயசு பையன் சொன்னான்னு சொல்லிட்டு பைத்தியக்காரத்தனமா 100 200 100 கொடுத்தா 1000 தருவான், 1000 கொடுத்தோம்னா 10,000 தருவான் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பாங்கிறது போகாதுங்க. ஜஸ்ட்டு உங்களுக்குன்னு கொஞ்சம் இருக்கட்டும். இல்லைன்னா அதை வளர்த்துக்கோங்க. ஒருத்தன் லட்சக்கணக்கில் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தான்னா அவன் எதா சாப்பிட சொன்னால் சாப்பிடுவீங்களா? அந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா ஒருத்தன் ஒரு ப்ரொமோஷன் பண்ணிட்டான்னா அதான்டா கரெக்டு, அப்போ அவன் சொன்னா கரெக்டாக இருக்கும்டா, நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு என்னன்றதை ஆரண்டி பண்ணிவிட்டு அடுத்து முடிவு விடுங்க. பாய். அப்புறம் இன்னொரு ஸ்கேம் இருக்குது, அதை நான் நாளைக்கு பேசுகிறேன். அது வந்து இவனை பற்றி இல்லைங்க, ஒரு கார் ஷோரூமை பற்றி முக்கியமாக இதை நான் பேசணும்னு நினைக்கிறேன். நாளைக்கு பேசுகிறேன்.